கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே தாகமாய் இருக்கிறாயா என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். 42வது சங்கீதத்தை தேவ மனிதனாகிய தாவீது ஒரு காரியம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு மானானது எப்படி நீரோடைகளுக்காக, தண்ணீருக்காக வாஞ்சித்து கதறுகிறதோ, அதே போல என் ஆத்துமா தேவனே உமக்காக காத்திருக்கிறது, உமக்காக வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அங்கு தேவ மனிதன் பேசுகிறார். எப்பொழுதும் நான் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதர்கள் பலவிதமான காரியங்களிலே தாகமாய் இருக்கிறார்கள். ஆனால் தாவீதற்கோ ஆண்டவர் மேல் எப்பொழுதும் ஒரு தாகம், தேவ சமூகத்தின் மேல் ஒரு தாகம், ஜெபத்தின் மீது ஒரு தாகம், வேத தியானத்தின் மீது ஒரு தாகம், இரவினிலும் பகலினிலும் தியானிக்கிற ஒரு பழக்கமுடையவராயிருந்தார். ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் தங்கியிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் ஒரு நாள் தங்கியிருப்பது நலம் என்று சொன்னார். அப்போ ஆலயத்தின் மீது அவருக்கு ஒரு தாகம் இருந்தது, தியானங்கள் மீது ஒரு வாஞ்சை இருந்தது, தேவன் மீதும் ஒரு வாஞ்சை இருந்தது. அருமையான இந்த காலை பொழுதிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் தாகமாய் இருக்கிறோம்? வேதத்தின் மீது தாகமாய் இருக்கிறோமா? ஜெபத்தின் மீது தாகமாய் இருக்கிறோமா? பரிசுத்தத்தின் மீது தாகமாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை பொழுதிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தாவீது எப்பொழுதுமே தேவ சமூகத்தின் மீதும் தேவன் மீதும் அளவுக்கு அதிகமான ஒரு வாஞ்சை, ஒரு தாகமுள்ளவராய் இருந்தபடியால் தாவீதின் வாழ்க்கையை, தாவீதின் ராஜ்யபரத்தை தேவன் அதிகமாகவே ஆசிர்வதித்தார். யாரெல்லாம் தேவன் மீதும் தேவ சமூகத்தையும் அதிகமாய் சிநேகிக்கிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களை நிச்சயமாக தேவன் ஆசிர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் எந்தெந்த காரியங்கள் மீது ரொம்ப தாகமாய் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, முதலாவதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தில் வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாய் இருக்கும் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே சமாரியா பட்டணத்திலே, சமாரியா ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் பேசுகிற பொழுது, அந்த இடத்துல அவளிடத்தில் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கும் பொழுது அவளும் சொல்லுகிறாள், நீர் எப்படி எங்களிடத்துல தண்ணீரை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பாஷணை அங்கே நடைபெறுகிற பொழுது, அந்த இடத்துல சமாரியா ஸ்திரியை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, அந்த தினத்திலே அவள் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிப்பின் மீது ரொம்ப தாகமாய் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சம்பாஷணை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அவள் சொல்லுகிற ஒரு காரியம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி தொழுகை குறித்து அந்த அதிகாரத்தில் பேச ஆரம்பிக்கிறாள். அப்போ இயேசு கிறிஸ்துவும் சமாரிய ஸ்திரியும் அந்த இடத்துல பேசி கொண்டிருந்த பொழுது, சமாரிய ஸ்திரியிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த நாளிலே அவளுக்குள்ளே ரட்சிப்பின் மீது ஒரு தாகம் இருந்தது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு தாகம் இருந்தது. அந்த தாகத்தின் நிமித்தமா அந்த இடத்துல அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாயிற்று. அவள் மூலமாக சமாரியா பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும், இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொள்வதற்கும் இந்த சமாரிய பெண் ஒரு காரணமாக இருந்ததை நம் வேதத்திலே படிக்கிறோம். அப்போ என் அன்பானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அந்த கிணற்றங்கரை அருகாமையிலே அந்த சமாரிய பெண்ணுக்கு ரட்சிப்பின் மீது ஒரு தாகம் இருந்தபடியால் அன்றைக்கு அவள் நிமித்தம் அந்த தேசமே ரட்சிக்கப்படுவதற்கும்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரே உலக இரட்சகர் என்பதை சமாரிய பட்டணம் அறிந்து கொள்வதற்கும் ஒரு காரணமாய் இருந்தது. அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் ரட்சிப்பின் மீது ரொம்ப தாகமாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால், இந்த காலை பொழுதிலே ரட்சிப்பின் அந்த கிருபையை, அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை, ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த தாகத்தோடு கூட இருப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்களும் நானும் தாகமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் எப்போதுமே ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பு பூரணமடைய பிரயாசப்பட வேண்டும். முடிவு பரியந்த ரட்சிப்பலை நிலைநிற்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி ரட்சிப்பின் மீது யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறார்களோ அவர்களின் நிமித்தம் சமுதாயம், தேசம், குடும்பங்கள், பட்டணங்கள் எல்லாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு தேவ பிள்ளை எதன் மீது அதிகமாக தாகமாய் இருக்க வேண்டும்? தாவீது சொல்கிறார், நான் உம்மீதே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ நீங்களும் நான் எதன் மீது தாகமாய் இருக்க வேண்டும்? யோவான் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானமண்ண கடவான். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இரண்டாவது எந்த காரியத்தின் மீது அதிகமாக தாகமாய் இருக்க வேண்டும்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தாவீது தேவ சமூகத்தை வாஞ்சிப்பது போல, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இரண்டாவது வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம், இரண்டாவது விரும்ப வேண்டிய ஒரு காரியம், இரண்டாவது தாகமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் மேல் தாகமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மேல் தாகமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியிலே பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாகமாய் இருக்க வேண்டும். அந்த தாகம் ஒன்று போதும் ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு. வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம் தாகமாய் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகமாய் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மேல் தாகமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அப்ப அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் தாகமாய் இருக்க வேண்டிய காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே 17வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே 17வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவான், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவாசமாக வாங்கி கொள்ள கடவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நித்திய பரலோகத்தில் யார் பிரவேசிக்க முடியும், யாரெல்லாம் பரலோகத்திற்கு போக முடியும், யாரெல்லாம் பரலோகத்திற்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அங்கு கொடுக்கப்படுகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாய் வாழ்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் வாழட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு, நீங்களும் நானும் மரணத்திற்கு பிற்பாடு மோட்சம் செல்வதற்கு ஒரு காரியத்தின் மீது தாகமாய் இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அப்ப அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு தாகத்தை பார்க்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்தத்தின் மீது தாகமாக இருக்கிறார்களோ அவங்க நிச்சயமா பரலோகத்தில் காணப்படுவார்கள். சிந்தையிலே பரிசுத்தம், கண்களிலே பரிசுத்தம், காதுகளிலே பரிசுத்தம், வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம், நடக்கைகளிலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம் என்று சொல்லி பரிசுத்தத்தின் மீது தாகமாய் இருப்பார்களானால், பரிசுத்தத்தை வாஞ்சிப்பார்களானால், மரணம் அல்லது கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்வார்களானால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர்களும் நித்தியத்திலே காணப்படுவார்கள். அப்ப அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நான் 3 காரியங்கள் மேல் மிகவும் தாகமாய் இருக்க வேண்டும். ஒன்று ரட்சிப்பு, இரண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகம், மூன்றாவது ஸ்தோத்திரம் பரிசுத்தம். இந்த மூன்றின் மீதும் ஒரு தேவ பிள்ளை தாகமாய் இருப்பாங்கன்னா, ஸ்தோத்திர வாஞ்சையாய் இருப்பாங்கன்னா நிச்சயமா அவர்களையும் அவங்க குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேலைகளை, வருமானங்களை, தொழில்களை, நீங்கள் செய்கிற ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவரை விட்டு சற்று தூர போயிருந்தால் இன்றைக்கு ரட்சிப்புக்காக தாகமாய் இருங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. தினந்தோறும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்தம் உள்ளவனை நிச்சயமா பூரண சமாதானத்தோட ஆண்டவர் காத்து கொள்வார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே, என் ஆத்துமா மீது தாகமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதே போல் அப்பா, நாங்களும் ஆண்டவரே சில காரியங்கள் மீது தாகமாய் இருக்க வேண்டும் என்று இந்த காலை பொழுதிலே கற்றுக்கொண்டோம். முதலாவது ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட ஆண்டவர் உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பிலே பூரணப்படவும், ரட்சிப்பு நிறைவேறவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் தாகமாய் இருக்க உதவி செய்யும். இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிள்ளைகள் தாகத்தோடு இருக்க உதவி செய்வீராக. அப்ப அபிஷேகம் பெறாதவர்களை தேவன் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்க கிருபதாருங்க. அப்ப மூன்றாவது, அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியமாய் தேவைப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தையிலும், பார்வையிலும், வார்த்தைகளிலும், செயல்களிலும், நடக்கைகளிலும் பரிசுத்தத்தின் மீது தாகமாய் இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வம் ஆசீர்வதிப்பீராக. அப்ப ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. வருகை இருக்குமானால் நித்தியத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.